நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கடும் கோபத்தில் பரணி சண்முகத்தின் பிடிவாதம் வீடு தேடி வந்த ஹேப்பி நியூஸ் அண்ணா சீரியலில் என்று. அண்ணா சீரியலில் பரணி தன்னை தவறாக புரிந்து கொண்டதை அடுத்து சண்முகம் நேராக கோவிலுக்கு வருகிறான். பரணி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என வேண்டுகிறான். இப்படியான நிலையில் அண்ணா சீரியலில் இன்று நடந்தவை குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா. இந்த சீரியலில் சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் சண்முகம் ரத்னா வாழ்க்கை குறித்து பேசிய சௌந்தரபாண்டியை அடித்து வெளுக்கிறான். அப்போது பரணி அதை பார்த்து கோபமான நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது பார்க்கலாம். அதாவது கோபத்தில் இருக்கும் பரணியிடம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ஆனால் தனது முடிவில் அவள் உறுதியாக இருக்கிறாள். அடுத்து இசக்கி கர்ப்பமாக இருக்கும் தெரிய வருகிறது. ஆனால் முதலில் பரணிதான் கர்ப்பமாகி இருக்க வேண்டுமென வருத்தப்படுகிறாள். முத்துப்பாண்டி ஆறுதல் சொல்கிறான். இதனை அடுத்து சண்முகம் டீ கடையில் இருக்கும்போது சௌந்தரபாண்டி சனியனை வைத்து கொண்டு இனிமே ரத்னாவை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அவ வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நக்கலாக பேசுகிறான். இதனால் சண்முகம் கோபப்பட்டு சௌந்தரபாண்டியை அடி வெளுக்கிறான். அப்போது அந்த வழியாக வந்த பரணி இதை கவனிக்கிறாள். சௌந்தரபாண்டி உனக்காக பேச போய் அடிப்பதாக மாற்றி சொல்கிறான். இதனால் பரணி சண்முகத்தை தவறாக புரிந்து கொள்கிறாள். நீ என் அப்பாவையே அடிப்பியா? இனிமே நான் என்ன நடந்தாலும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கோபப்பட்டு விட்டு கிளம்பி செல்கிறாள். இதனை பார்த்து சௌந்தரபாண்டி சந்தோஷப்படுகிறாராம். ஏன் இப்படி நடக்குது என விரக்தியடையும் சண்முகம் நேராக கோவிலுக்கு வருகிறான். முருகனிடம் பரணி வீட்டுக்கு வரும் வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என வேண்டுகிறான். குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து முருகனுக்கு நீர் அபிஷேகம் செய்தபடி இருக்கிறான். மறுபக்கம் கிளினிக்கில் சிவபாலனிடம் என்ன நடந்தாலும் அது எப்படி அப்பாவை கை நீட்டி அடிக்கலாம் என ஆவேசப்படுகிறாள் பரணி. இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு என்று சிவபாலன் சொல்லியும் பரணி அதை ஏற்க மறுக்கிறாள். சண்முகம் முருகனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றி ஊற்றி தயாராகிறான். அப்போது உடன்குடி உள்ளிடோர் போதும் என தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் சண்முகம் கேட்க மறுக்கிறான். வீட்டில் இசைக்கு வாந்தி எடுக்க முருகன் காலண்டர் ஆடுகிறது. ஒரு பக்கம் பரணியின் கோபம், மற்றொரு பக்கம் சண்முகத்தின் பிடிவாதம் என இருக்க இசைக்கு வாந்தி எடுத்து மயங்கி விழுகிறாள். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.